அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்த உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 55:16 வசனத்திலே, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். வாழ்க்கையில பகல் இரவு போல இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இன்பமான நேரத்துல தேவனை தேடுகிறதை காட்டிலும் நமக்கு இருக்கிற நெருக்கமான பாடுகள் நிறைந்த நேரத்தில் நாம தேவனை எப்படி நோக்கி பார்க்கிறோம்? அந்த சூழ்நிலையில நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? முறுமுறுக்கிறோமா? சோர்ந்து போகிறோமா? கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்றோமா? இந்த தாவீது சொல்றார், நானோ கர்த்தரை நோக்கி தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். 34 சங்கீதம் 4 வசனத்திலே, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில சில பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது மனிதனிடத்தில் போவது நமக்கு மிகப்பெரிய சோதனையா இருக்கும். நாமே சோர்ந்து போவோமானால் நம்முடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை நாம் சந்திக்க நேரிடும். சரீர அளவிலும் கூட நிறைய போராட்டம் வரும். ஆனால் தேவனிடத்திலே போய், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று 55 சங்கீதத்திலே 22 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், தேவனிடத்திலே போய் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஜெபத்தை கேட்கிறவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்க இருதயத்தை தட்டி எழுப்புங்கள், முழங்காலில் நின்று ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். சில நேரத்துல நம்முடைய மனம் எப்படி சொல்லனா, இப்ப ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் அற்புதம் செய்யணும்னு எதிர்பார்க்கும். ஆனா ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்திருப்பார். அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறவர். சரியான நேரத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு தெய்வ சமூகத்துல காத்திருந்தோமானால் நிச்சயம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நாம் காண முடியும். தாவீதின் வாழ்க்கையை பாருங்கள். அபிஷேகம் பெற்ற பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில பல காலங்கள் சோதனைக்குள்ளாகவே ஓடிக்கொண்டிருந்தார். தன் இருப்பிடம் இல்லாதபடிக்கு காடுகளிலும் மலைகளிலும் அண்டை ராஜாக்களிடத்திலும் ஓடினார். ஆனால் தேவன் வைத்திருந்த திட்டத்தை தேவன் நிறைவேற்றினார். எல்லளவும் சோர்ந்து போகவும் இல்லை. அவர் தன்னை சுற்றிலும் நெருக்கங்கள் வந்த போதிலும் கூட தன் இருதயத்தை தாங்கிக் கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். அதே பாடம் நமக்கும் பொருந்தும். நாமும் கர்த்தரை தேடுவோம். நிச்சயமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். சகோதரா, சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். இன்னும் அதிகமாய் தேவனிடத்தில் சேருங்கள், ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்வார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த அருமையான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த அருமையான நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகள் எதிர்பார்ப்புகளை சந்தியும், அவர்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. ஆமென்.